அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திருவாண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரம் 8ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல். திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம் பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் இன்னொரு அழகான காலை. இந்த முறை கிழக்கு பக்கம் வானம் மெதுவாக வெள்ளையா மாற ஆரம்பிக்குது. குழந்தைகளே, வானம் இப்படி வெளிச்சமாக மாறினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிராமம் விழித்துக் கொண்டிருக்கிறது. கிராமத்தில் பாருங்க, எருவை பசு எல்லாம் சிறிய குடிசைகளிலிருந்து வெளியே வருது. மேய்ச்சலுக்கு போக அவையெல்லாம் தயாராகிவிட்டன. அது என்ன சொல்றது தெரியுமா? இது தூங்குற நேரம் இல்ல. குழந்தைகள் எல்லாம் எழுந்துட்டாங்க. அதே நேரத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் எழுந்து நடந்து போகிறார்கள். யாரோ அம்மாவுக்கு உதவ, யாரோ தங்களுடைய வேலைக்கு, எல்லாரும் நாளை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே ஒரு குட்டி கோபிகை மட்டும் இன்னும் படுக்கையிலேயே கண்ண முழுசா திறக்காம சோம்பலோட புரண்டு புரண்டு படுக்கிறாள். அவளை எழுப்ப தோழிகள் வாசலுக்கு வந்து அன்போடு கூப்பிடுகிறார்கள். மகளிர் பெண்ணே, கீழ்வானமே வெள்ளையாயிடுச்சு, மாடுகள் மேய போயிடுச்சு, குழந்தைகள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த குட்டி கோபிகை கண்ணை பாதி மட்டும் திறந்து சுற்றி சுற்றி பார்க்கிறாள். ஆனா முழுசா எழுந்துக்கல. உன் சோம்பல விட்டுடு, கண்ணை சுற்றதை நிறுத்து, காலம் வந்துடுச்சு. கண்ணனை நினைச்சு முழுசா கண் திற. இது கோபமில்லை குழந்தைகளே, அன்போடு சொல்லும் அறிவுரை. இந்த பாசுரம் வழியாக ஆண்டாள் நமக்கு சொல்றது என்ன? காலம் வந்தா எழுந்து செயல்படணும். சோம்பலை நம்ம மேல ஆளவிடக்கூடாது. உழைப்பும் பக்தியும் இரண்டும் முக்கியம். தினமும் காலை கடவுளை நினைத்து ஆரம்பிக்கணும். எனவே சோம்பலை விட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து நல்ல எண்ணத்தோடு நாளை தொடங்கினா கண்ணன் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கும். இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் 7 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். நாம் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.